சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து விஜய் கார்த்திகை இயக்கத்தில் கிச்சா சுதீப், நம்ம ஒரு யோகி பாபு மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் வந்து மார்க். இந்த படம் வந்து கன்னடா மற்றும் தமிழில் வந்து வந்திருக்குது. அதாவது கன்னடான்றது எக்கச்சக்கமான தமிழ் ஆர்டிஸ்ட் தான் இந்த படம் நடிச்சிருக்காங்க. தமிழ் மார்க்கெட்டை குறி வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன கதைன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம விஜய் கார்த்திகையா. அதாவது வழக்கம் போல் கிச்சா சுதீப் வந்து சஸ்பெண்ட் ஆன போலீஸை, ஏன்னா விஜய் கார்த்திகையோட முதல் படத்தில் மேக்ஸிமம் அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகி டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வர மாதிரி இருக்கும். இதில் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு. எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் மண்டையில் வச்சுருக்கிற கூந்தலை பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக சஸ்பென்ஷனில் இருப்பார் பொழுது. அவ்வளோ நீட்டு கூந்தல் வச்சுட்டு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கிறாரு. சஸ்பென்ஷன் ஆகும். அவருக்கு ஒரு 4-5 போலீஸ் அடியாளுங்க, போலீஸ் தான், அவங்க வந்து டியூட்டி பார்க்குற போலீஸ் தான். என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம நவீன் சந்திரா வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருக்கார். அவர் ஏன் ரவுடி, என்ன ரவுடி, எது ரவுடின்லாம் படத்தில் கதை கிடையாது. அவர் கத்தினே இருக்கிறாரு, இஷ்டத்துக்கும் கொலை பண்ணியிருக்காரு. அவருடைய தம்பி விக்ராந்த், அவர் ஒரு பொண்ணை கூட்டு போயிடறான். அது அவருக்கு வந்து கௌரவம் போயிடுச்சின்னு சொல்லிட்டு தம்பியையும் லவ் பண்ண பண்ணியும் சேர்த்து கொலை பண்ணணும்னு அவர் ஒரு பக்கம் செஞ்சுனுங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் தன்னுடைய அம்மாவை கொண்டுட்டு பையன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு லிங்க்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன லிங்க்னு தெரியல நம்மளுக்கு பெருசாக, அந்தளவுக்கு ஒன்றும் புரியல படம் பார்க்கும்போது. ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. இப்போ இதே நேரத்தில் வந்து சிட்டியில் வந்து நிறைய குழந்தைங்க காணும் போது அதில் வந்து நம்ம கிச்சா சுதீப்புக்கு வேண்டப்பட்ட ஒரு குழந்தையும் கடத்தப்படுது. அந்த குழந்தைய தேடி போகிறாரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு முடிச்சு தான். அந்த யார் கடத்திட்டு போகிறாங்கிறது, அது யாருக்கான நம்ம இவர் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தைங்களை கடத்திட்டு போய் விற்கிறதுக்கு பார்த்துன்னுக்கிறாரு. இந்த குழந்தைங்களெல்லாம் விற்கிற கோஷ்டிக்கு தலைவர் வந்து யோகி பாபு, அவர் வந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுக்குறேன்றாரு. இப்படியான ஒரு கதை தான் இது. வந்து கதையாக சொல்கிறத விட படத்தில் வந்து 2.25 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் வருது படம். 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் 2 மணி நேரம் சண்டை தான் போட்டுக்கிறாரு கிச்சா சுதீப். ஒரு 20 நிமிஷம் கதை, அங்கங்கே ஒரு வசனங்கள். அந்த பக்கம் ஒருத்தர் கூச்சல் போடுறது, இந்த ஒருத்தர் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், என்னை பற்றி என்ன தெரியுமான்றது. இந்த பக்கம் நவீன் சந்திரா ஓய் ஓய் ஓய்னு கத்தினுங்கிறது. அவருக்கு அப்பா வந்து GM குமார், தம்பி வந்து நம்ம விக்ராந்த், தாய் மாமா வந்து இவர் நம்ம பஞ்சு சுப்பு. இப்படி ஒரு கும்பல். வழக்கமான யோகி பாபுக்கு வழக்கமான நடிப்பு தான், ஒரே மாடுலேஷன், ஒரே இது தான். என்ன பண்ணுறது, படம் ஃபுல்லாக அடிதடி தான், வேறு எதுவும் கிடையாது. மியூசிக் அதுக்கு மேலே போட்டு நம்ம மண்டே பழகுது. எங்கே கதையை கவனிச்சிருமோன்னு சொல்லிட்டு 2 சுற்றியில் கொண்டு வந்து மண்டையில் அடிக்கிற மாதிரி தான் படம் பண்ணி வச்சுருக்காரு. மேக்ஸுக்கும் இந்த படத்துக்கும் ஒன்றையும் இப்போ ஒரு சம்மந்தமே இல்லை. நம்ம விஜய் கார்த்திகையா தான் மேக்ஸ் எடுத்தார். அவர் தான் இந்த படத்தை எடுத்தாரான்றது படம் ஃபுல்லாக. அதாவது கிச்சா சுதீப் அவ்வளோதான். படத்தில் கதையும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, டான்ஸ் ஆடுற இப்படியே தான் பண்ணின்னு இருக்காரு. போய் பாருங்கள் மார்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு தலைவலி தான் மார்க் பார்க்கும்போது, மியூசிக்கும் சரி, சண்டையிலும் சரி.